அடுத்தது வந்து சார், நீங்க நிறைய ஊர்களை பத்தி, நிறைய கோயில்களை பத்தி நம்ம வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் மக்கள் ஸ்பெஷலா கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார், சென்னையில இருக்க கோயில் சொல்றீங்க, எங்க ஊர்ல இருக்க கோயில்னு சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல செல்வ வளமும் சந்தோஷமும் தரக்கூடிய கோயில்னா எது சொல்லுவீங்க? கோயம்புத்தூர்ல வந்து சென்னை மாதிரியே பிரசித்தி பெற்ற நிறைய கோயில் உண்டு. கோயம்புத்தூருக்காரங்க வந்து வேற ஊருக்கு போறதே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேஸ்ட்டுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஈச்சனாரி விநாயகர்லேருந்து ஒரு ஒரு இடமும் பிரசித்தி. அவங்கள சுற்றி 100-150 கிலோமீட்டர்லாம் வந்து பலம் வாய்ந்த கோயில்கள். அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாரதாம்பாள் பீடம்னு இருக்கு. மேரூர் இருக்கிற கோயில் அது கோயம்புத்தூர்லேயே இருக்குது, சிட்டிக்குள்ளேயே இருக்கு. பணம் இல்லாதவங்க அந்த கோயில் தான் போகணும். இந்த சாரதாம்பாளுடைய கோயிலுடைய கடாட்சம் தான் கோயம்புத்தூர் தான் இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரங்களாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். எல்லாரும் இங்கே வந்து நம்மெல்லாம் சென்னையில் வந்து 1.5 கிரவுண்டு வீட்டுக்கு ரொம்ப பிலிம் காட்டுறோம். கோயம்புத்தூரில் என்ன பொறுத்தவரைக்கும் 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் வீடு வச்சுருக்கவங்க தான் அந்த கெப்பாசிட்டி. இங்கெல்லாம் சென்னையில் அண்ணா நகரில் வீடு இருந்தாவே, பெரிய விஷயம், பெசன் நகரில் வீடு இருந்தாவே, போட் கிளப்பில் வீடு இருந்தாவே பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாட் இருந்தாவே அவ்வளோ பிலிம் காட்டும். வாழ்க்கைன்னா கோயம்புத்தூரில் போய் பார்க்கணும். கோயம்புத்தூர் மக்களாக பிறக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் பார்த்தேன். ஏன்னா அது கேரளா பார்டரால அது ஒரு எஃபெக்ட். அது உண்மை சார். அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாரதாம்பாள் பீடத்தில் போய் உட்காந்தாவே, ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து போகிறவங்க கூட நான் சொல்லுவேன், ஏர்போர்ட்டில் இறங்கறச்சு அந்த டைமிங் கரெக்டாக வச்சுட்டு சாரதாம்பாளை போய் பார்த்துட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. பெரிய அளவு சக்ஸஸ் ஆகும். அந்த அளவுக்கு அந்த பீடத்தினுடைய பவர் உண்டு. சாரதாம்பாள் வந்து விசேஷம்னா விசேஷம். ஸோ செல்வம் கிடைக்கலன்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற சேலமாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், அதே போல் கேரளா பாலக்காடாக இருக்கட்டும், சாரதாம்பாள் கிட்ட வந்துட்டால் பெரிய அளவுக்கு அனுகூலம், சந்தோஷம். இந்த சாரதாம்பாளுடைய பீடம் இருக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூர்.